வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. So Valentine's Day முன்னிட்டு வந்து ரெட்ரோ படத்திலிருந்து கண்ணாடி பூவே அப்படின்ட்டு ஒரு பாட்டுங்க. இது வந்து ஒரு லவ் ட்ராக். ஆனால் இது வந்து அஞ்சலை வைப்ஸ்க்கு வந்து நம்மளை கொண்டு போகிறாங்க போல். ஸோ அண்ணனை வந்து ரெட்ரோவோட டைட்டில் டீசர்லேயே நான் சொல்லியிருந்தேன், லவ்வர் பாயாக அந்த ஜோனில் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த லவ் போர்ஷன்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இப்போ வந்து அண்ணன் ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டை நம்ம போய் கேட்டு வந்துடலாம். நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கலில் விவேக் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. லெட்ஸ் கோ கைஸ். சூர்யா ரெட்ரோ கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே, அழகிய கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ளாடுறேன். கால் போகாதடி நீ விட்டாலுமே, நான் உன்னோட தான் தீ சுட்டாலுமே, உனக்குள் பிறந்து உனக்குள் மறிக்கும் ஒரு ஆள் பறவை என்ன பாரடி. இதான் ப்ரோமோ. கார்த்திக் சுப்பராஜ் படம். சந்தோஷ் நாராயணன் மியூசிக். பாவமடிய நெஞ்சு சின்ன எறும்பாச்சு, கால வச்சிய காலம் மேல ஏறி போச்சு. நாளா இங்க யாரடி, நீதான் மொத்தம் பாரடி, காதல் வேற ஏதடி, நீ செம. நாமடி வண்டா கொடி என் வண்ண கிளி, என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி, உயிர் கொண்டே நடி, என் அன்பான கூடு நீயும். நம்ம சேர்ந்து தொட்ட பூமரம் மலர் மலரா பொழியும். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுறாங்க. ஒருவேளை பூஜா இது வந்து இந்த படத்துல வந்து இருக்க மாட்டாங்களோ. நெஞ்சு அல்லாடுதே, அழகிய கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ளாடுறேன். BTS. லுக்கு பியர்டு மொத்தமாக வச்சுருக்காங்க. இருட்டு காடு ரெண்டே பேர் இடையே கோடு, நினப்பில் சூடு நான் வாழும் கம்பி கூடு. நேத்தெல்லாம் காத்து கூறாச்சே, நித்தமும் நேர போராச்சே, முகம் பார்க்கும் நாளாச்சே, வாழவே ஆசையாச்சே. வண்டார் கொடி என் வண்ண கிளி, என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி, உயிர் கொண்டே நடி, என் அன்பான கூடு நீயும். மறையாதே இந்த காதலும் மழை மழையா பொழியும். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ அழகிய நெஞ்சு அல்லாடுதே, அழகிய கொஞ்சம் முன்னாடி நான் அழகிய இப்ப தள்ளாடுறேன். செம்ம செம்ம. கண்ணாடி பூவே ரெட்ரோ.
இது லெஜிட் வந்து ஒரு காதல் என்ன சொல்லுவாங்க, காதல் ஃபெயிலியர் இல்லை, அந்த ஏக்கத்தில் பாடுற ஒரு பாட்டு இது. எனக்கு தெரிஞ்சு பூஜா ஹெக்டே அந்த அந்த அவங்க ப்ளே பண்ணுற கேரக்டர் படத்தில் வந்து இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன், பாட்டில் கேட்ட வரைக்குமே. ஏன்னா எப்படி சொல்லுவாங்க, ஒரு பிரிஞ்சு அசின் ஜெயிலில் இருக்காங்க, இவங்க வந்து லைக் இவர் நினச்சி அந்தமாரி பாடுறாரு அப்படின்னா அந்த டோன் வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து நிஜமாவே அவங்கள ஒன்று கொலை பண்ணிடுவாங்களோ, கொலை பண்ணிட்டு அவர் ஜெயிலில் இருக்கார் சம்திங் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் பாருங்கள் அந்த ட்ரான்சிஷன் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து தாடி வந்து லைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் பார்த்தா நிறைய தாடி முடியெலாம் வளர்ந்துருக்கும். ஸோ அசின் அது வந்து கொஞ்சம் வருஷமாக இருக்குது, இல்லை மாத கணக்கில் வந்து அவர் வந்து ஜெயிலில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாட்டு அந்த இதெல்லாம் வரைஞ்சி அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சு பாடுறாரு. அதேமாரி பாட்டில் அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக கேட்டால் அந்த ஏக்கம் அந்த இதெல்லாம் தெரியுது. ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, படத்தில் வந்து லவ் வந்து ரொம்ப ப்ளாட்டில். ஸோ அதில் வந்து பூஜா ஹெக்டே வந்து லைக் அந்த கேரக்டரை வந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஐ மீன் கொன்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாட்டு லிரிக்ஸ் வந்து செம்ம. இது வந்து ஸ்பெஷல் சாங்னு சொல்லிட்டு இருந்தார் சந்தோஷ் நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த மாதிரிலாம். ஸோ ட்விட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு புரியுது, அது ஒரு மாதிரியான ஃபீல் பண்ணி லிரிக்ஸாக இருக்கட்டும், டியூனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு சாங். சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் எடுத்துக்கிட்டால் எனக்கு பர்சனலாக வந்து அது ஒரு ஸ்லோ பாய்சன். நிறைய பாட்டு வந்து அவர் கம்போஸ் பண்ண பாட்டெல்லாம் வந்து நான் லேட்டர் ஆன் கேட்குறப்ப தான் வந்து எனக்கே வந்து ரொம்ப கிளிக் ஆகிருக்கு. எஸ்பெஷலி அவர் பிரதீப்போட காம்பினேஷனோட சாங்ஸ் எல்லாமே வாட்டி கேட்குறப்ப எனக்கு வந்து ஓகே இந்த பாட்டு தான் அப்படின்னு தெரியாது, பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் கேட்குறப்ப அவ்வளோ அடிக்டடாக இருக்கும். அவரோட மெலோடிலாம் எடுத்து பார்த்தா ஒரு குவாலிட்டியான சாங்ஸாக தான் அவர் வந்து கொடுத்துருப்பாரு, ஒரு ஹோல் ஆல்பமாகவே இருக்கட்டும். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணனோட கொம்போ வந்து சொல்லவே வேணாம். அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து வாட்டி 3 பேருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சார்ட் பஸ்டர் ஆல்பமாக இருக்கும் டெஃபினட்டாக அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இந்த பாட்டு வந்து வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஏண்டி அந்த இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. அண்ணனை வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, வாரணமாயிரம் அஞ்சலை அந்த கேரக்டரில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து எப்படி வந்து மேக்னாவோட லாஸ்க்கு அப்புறம் வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாருன்னு. ஸோ இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் வந்து ரொம்ப இன்டென்ஸாகவே இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். டெஃபினட்டாக அண்ணனுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்கோப் அந்த பெர்ஃபார்ம் பண்ணி இறங்கி அந்த பண்ணுற ஒரு மீட்டியான சீக்வன்ஸ் வந்து இதில் இருக்கும். எஸ்பெஷலி இந்த பாட்டுக்கான சீக்வன்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புவோம். பாட்டு வந்து ஃபேண்டாஸ்டிக் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி.